உங்களுக்கு 60 வயதுக்கு மேல் ஆகிறதா? அப்படியானால் நீங்கள் காலையில் எழுந்த பிறகு செய்யும் முதல் 1 மணி நேரம் உங்கள் முழு நாளின் ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்கக்கூடும். ஆச்சரியமாக இருக்கிறதா? பலர் காலையில் எழுந்தவுடன் மொபைலை பார்க்கிறார்கள், டீ குடிக்கிறார்கள் அல்லது காலை உணவையே தவிர்க்கிறார்கள். ஆனால் மருத்துவர்கள் மற்றும் ஆரோக்கிய நிபுணர்கள் பரிந்துரைக்கும் சில எளிய பழக்கங்கள் உங்கள் இதயம், மூளை, தசைகள், செரிமானம் மற்றும் மனநலத்தை பாதுகாக்க உதவலாம். இன்று 60 வயதுக்கு பிறகு அனைவரும் பின்பற்ற வேண்டிய ஒரு முழுமையான மார்னிங் ரூட்டீனாய் பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவின் கடைசியில் சொல்வது பலருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான பழக்கம். வணக்கம் நண்பர்களே, நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த சேனலில் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான அறிவியல் அடிப்படையிலான ஆரோக்கிய தகவல்களை எளிய தமிழில் பகிர்ந்து வருகிறோம். இந்த வீடியோவில் கூறப்படும் தகவல்கள் பொதுவான உடல்நல வழிகாட்டுதலாகும். உங்களுக்கு ஏற்கனவே உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் அல்லது மருந்துகள் எடுத்துக்கொண்டிருந்தால் உங்கள் மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்றுங்கள். இப்போது காலை 5 அல்லது 6 மணிக்கு எழுந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். 1ஆம் குறிப்பு: அவசரப்படாமல் மெதுவாக எழுங்கள். பலர் அலாரம் அடித்தவுடன் உடனே எழுந்து நிற்கிறார்கள். ஆனால் 60 வயதிற்கு பிறகு இது நல்ல பழக்கம் அல்ல. வயது அதிகரிக்கும் போது உட்கார்ந்த நிலையிலிருந்து அல்லது படுத்த நிலையிலிருந்து திடீரென எழும்போது சிலருக்கு இரத்த அழுத்தம் தற்காலிகமாக குறைந்து தலைச்சுற்றல் ஏற்படலாம். முதலில் கண்களை திறக்கவும், 2 அல்லது 3 ஆழ்ந்த மூச்சுகள் விடுங்கள். கைகளை, கால்களை மெதுவாக அசையுங்கள். பிறகு உட்கார்ந்து 20-30 வினாடிகள் காத்திருந்து மெதுவாக எழுங்கள். இந்த ஒரு சிறிய பழக்கம் விழுந்து காயமடையும் அபாயத்தை குறைக்க உதவலாம். 2ஆம் குறிப்பு: ஒரு டம்ளர் தண்ணீர் குடியுங்கள். இரவு முழுவதும் நம் உடல் பல மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது. அதனால் காலையில் எழுந்ததும் ஒரு டம்ளர் சாதாரண தண்ணீர் குடிப்பது நல்ல தொடக்கமாக இருக்கலாம். இது உடலின் நீர்ச்சத்தை பராமரிக்க உதவும், மலச்சிக்கலை குறைக்க உதவலாம், நாளை புத்துணர்ச்சியுடன் தொடங்க உதவும். சர்க்கரை சேர்க்கப்பட்ட பானங்களை விட சாதாரண தண்ணீரே சிறந்த தேர்வு. 3ஆம் குறிப்பு: காலை சூரிய ஒளியை பெறுங்கள். காலை சூரிய ஒளி நம் உடலின் இயற்கை உடல் கடிகாரத்தை ஒழுங்குபடுத்த உதவுகிறது. 10 முதல் 20 நிமிடங்கள் வரை வெளியில் நடப்பது நல்ல தூக்கத்திற்கு உதவலாம், மனநிலையை மேம்படுத்தலாம், வைட்டமின் டி உருவாக உடலுக்கு உதவுகிறது. சூரியன் மிகவும் தீவிரமாக இருக்கும் நேரத்தை தவிர்த்து மென்மையான காலை வெளிச்சத்தை பயன்படுத்துங்கள். 4ஆம் குறிப்பு: 15 நிமிட உடற்பயிற்சி. 60 வயதிற்கு பிறகு உடற்பயிற்சி என்பது உடல் எடையை குறைப்பதற்காக மட்டுமல்ல. அது தசை வலிமையை பாதுகாக்க, மூட்டு இயக்கத்தை மேம்படுத்த, சமநிலையை மேம்படுத்த, விழும் அபாயத்தை குறைக்க உதவுகிறது. எளிய ஸ்ட்ரெச்சிங், சேர் எக்ஸர்சைஸ், பிரிஸ்க் வாக்கிங் அல்லது மருத்துவர் பரிந்துரைத்த பயிற்சிகளை செய்யலாம். மார்பு வலி, மூச்சு திணறல் அல்லது தலைச்சுற்றல் ஏற்பட்டால் உடனே நிறுத்தி மருத்துவ ஆலோசனை பெறுங்கள். குறிப்பு 5: புரதம் நிறைந்த காலை உணவு. பலர் காலை ஒரு டீ மற்றும் 2 பிஸ்கட் சாப்பிட்டு முடித்து விடுகிறார்கள். ஆனால் வயது அதிகரிக்கும் போது தசைகளை பாதுகாக்க போதுமான புரதம் முக்கியம். நல்ல காலை உணவுகள்: இட்லி, சாம்பார், முட்டை, ஓட்ஸ், கம்பு கஞ்சி, தயிர், பயறு வகைகள். காலை உணவை தவிர்ப்பது பலருக்கு சக்தி குறைவாக உணரச் செய்யலாம். குறிப்பு 6: மூளைக்கும் வேலை கொடுங்கள். நம் உடலுக்கு உடற்பயிற்சி தேவையானது போல மூளைக்கும் பயிற்சி தேவை. தினமும் புத்தகம் படியுங்கள், செய்திகளை படியுங்கள், குறுக்கெழுத்து புதிர் போடுங்கள், புதிய மொழி அல்லது திறன் கற்றுக்கொள்ளுங்கள். இவை நினைவாற்றலை பராமரிக்க உதவக்கூடிய நல்ல பழக்கங்கள். குறிப்பு 7: மருந்துகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். பலருக்கு இரத்த அழுத்தம், நீரிழிவு அல்லது தைராய்டு மருந்துகள் இருக்கும். மருத்துவர் கூறிய நேரத்தை பின்பற்றுவது மிகவும் முக்கியம். மருந்துகளை தவறாமல் எடுத்துக்கொள்ள பில் பாக்ஸ் பயன்படுத்தலாம், மொபைல் ரிமைண்டர் வைக்கலாம், குடும்ப உறுப்பினரின் உதவியை பெறலாம். மருந்துகளை தானாக நிறுத்தவோ அளவை மாற்றவோ கூடாது. குறிப்பு 8: நன்றியுணர்வுடன் நாளை தொடங்குங்கள். நம் மனநிலையும் உடல் நலமும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. காலையில் 5 நிமிடம் தியானம், ஆழ்ந்த மூச்சு பயிற்சி. இன்று செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை மனதில் நினைத்துக் கொள்ளுதல். இவை மன அமைதியை வளர்க்கவும் நாளை நேர்மறையாக தொடங்கவும் உதவலாம். நாம் இதுவரை பார்த்த குறிப்புகளின் சுருக்கம்: 60 வயதுக்கு பிறகு ஒவ்வொரு காலையும் மெதுவாக எழுங்கள், தண்ணீர் குடியுங்கள், காலை சூரிய ஒளியை பெறுங்கள், 15-30 நிமிடம் உடற்பயிற்சி செய்யுங்கள்,
புரதம் நிறைந்த காலை உணவு சாப்பிடுங்கள். மூளைக்கு வேலை கொடுங்கள். மருந்துகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். மன அமைதியுடன் நாளை தொடங்குங்கள். இந்த 8 பழக்கங்களையும் தொடர்ந்து கடைபிடிப்பது உங்கள் உடல் நலத்தையும் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்த உதவக்கூடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். 60 வயதுக்கு மேல் இருக்கும் உங்கள் பெற்றோர், உறவினர்கள் அல்லது நண்பர்களுடன் இந்த வீடியோவை பகிருங்கள். மூத்தோர் ஆரோக்கியம் பற்றிய அறிவியல் அடிப்படையிலான தகவல்களை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்துங்கள். ஆரோக்கியமாக வாழுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி. எஜுகேஷனல் டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. இதில் கூறப்படும் தகவல்கள் தனிப்பட்ட மருத்துவ ஆலோசனை அல்ல. உங்கள் உடல்நிலை, மருந்துகள் அல்லது சிகிச்சை தொடர்பான முடிவுகளுக்கு உங்கள் மருத்துவரின் ஆலோசனையை பெறுங்கள்.